அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டிஆர்பி இப்போ புதிய தேதி அறிவிக்குமா? அறிவிச்சா எப்போ அறிவிப்பாங்க? ஸோ எப்போ எக்ஸாம் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? அப்படின்னு சொல்லி இந்த காணொளியில டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ எப்போ நமக்கு எக்ஸாம் வச்சா கூட நம்ம எப்படி நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூட நம்ம இந்த காணொளியில டீட்டெயிலா பார்க்க போறோம். அதனால இந்த காணொளிய ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ நம்மளுடைய டிஆர்பி இப்போ அறிவிச்சுட்டாங்க. எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா தள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சுட்டாங்க. கோர்ட்ல அறிவிச்சுட்டாங்க. இன்னும் டிஆர்பி அதிகாரப்பூர்வமா அறிவிக்கல. ஆனா கண்டிப்பா டிஆர்பி என்ன பண்ணும்னா, கண்டிப்பா நமக்கு எக்ஸாம் டேட் தள்ளி தான் வைப்பாங்க. அந்த 12ஆம் தேதினா 12ஆம் தேதி எக்ஸாம் வைக்க மாட்டாங்க. ஏன்னா நிறைய பேருடைய கோரிக்கை. ஸோ நிறைய பேர் கால் பண்ணி கூட கோரிக்கை பண்ணியிருக்காங்க. என்னுடைய நண்பர்களும் கால் பண்ணி டிஆர்பிக்கு கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த மாரி டேட் எக்ஸ்டென்ஷன் பண்ணுங்க. நமக்கு படிக்கிறதுக்கு நேரம் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்படி டேட் எக்ஸ்டென்ஷன் பண்ணா, எத்தனை நாட்கள் எக்ஸ்டென்ஷன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வாரம் நமக்கு எக்ஸ்டென்ஷன் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அவ்வளோதான். அதுக்கப்புறமா நமக்கு அதிகமா எக்ஸ்டென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ நமக்கு ஒரு 2 வாரம் நமக்கு எக்ஸ்டென்ஷன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நமக்கு 12ஆம் தேதி எக்ஸாம் அப்படின்னு சொல்லி ஞாயித்துக்கிழமை சண்டே 12ஆம் தேதி எக்ஸாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருக்காங்க. ஒரு 2 வாரம் நமக்கு தள்ளி வேணா நமக்கு எக்ஸாம் வைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த 2 வாரத்துல நம்ம எப்படி நம்மளுடைய ஸ்டடி பிளானை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஸ்டடி பிளானை உருவாக்கணும். இப்போ எப்படி உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் மினிட் ஸ்டடீஸ் தான் நமக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ல தேர்வுல நமக்கு அதிகமான மதிப்பெண் வாங்குறதுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும். இந்த லாஸ்ட் மினிட் ஸ்டடீஸ் தான் நமக்கு நமக்கு தேர்வில் அதிகமாக மதிப்பெண் வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக வருது. அப்போ லாஸ்ட் மினிட் ஸ்டடீஸ் நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நீங்கள் ஒரு டைம் டேபிளை போடுங்க. இந்த 8 மணி நேரம் ஒரு நாளைக்கு 8 ஹவர்ஸ் டைம் டேபிள் நீங்கள் போடுங்க. ஸோ நமக்கு அந்த 12ஆம் தேதி எக்ஸாம் வச்சாலும் பரவாயில்ல, ஒரு 2 வாரம் நமக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணால் கூட பரவாயில்ல. நமக்கு என்ன இருந்தாலும் நமக்கு ஒரு பாசிட்டிவ் மைண்டில் நம்மளுடைய படிப்பை தொடர்ந்து நம்ம படிச்சுட்டே இருக்கணும். 12ஆம் தேதி எக்ஸாம் வச்சா கூட ஓகே. ஒரு வேளை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கலாம். இல்ல ஒரு 2 வாரம் நம்ம எக்ஸ்டென்ஷன் பண்ணா கூட ஓகே. நமக்கு டைம் கிடைச்சிருக்கு. இன்னும் நம்ம நல்லா ரிவைஸ் பண்றோம். 110 மார்க் வாங்க வேண்டியது, இப்போ நம்ம 120க்கு மேல வாங்க போறோம் அப்படின்னு சொல்லி, அந்த ஒரு முயற்சியில நம்ம என்ன பண்ணலாம்னா படிக்க ஆரம்பிச்சலாம். ஸோ இங்க பாருங்க, இதே மாரி தான் இந்த ஃபோட்டோஸ்ல வர மாரி தான் நம்ம போய் சிவில போய் உட்காருவோம். இதே மாரி நம்ம அப்பாயின்ட்மென்ட் ஆர்டரும் வாங்குவோம். ஸோ இதை நான் எதுக்காக உங்களுக்கு இந்த ரிஃப்ளெக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன், இதை காமிச்சிட்டு இருக்கேன்னா, கண்டிப்பா நீங்களும் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா டிஆர்பி போர்டுக்கு போறீங்க. கண்டிப்பா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்றீங்க. கண்டிப்பா இதே மாரி நீங்களும் போஸ்டிங் வாங்குறீங்க. ஸோ இதெல்லாம் நீங்க பார்க்க வேண்டியே இருக்கும். இப்போ ஆசிரியர் தேர்வு வாரியத்துக்கு நீங்க போய் இந்த பில்டிங் எல்லாம் அப்படியே அங்க இருக்கும். அந்த பில்டிங் இருக்கும். நமக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இப்படி தான் உட்கார வைப்பாங்க. ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இப்படி தான் உட்கார வச்சுட்டு, ஒன் பை ஒன்னா நம்மளுடைய மார்க் வைஸா நம்ம என்ன பண்ணுவோம்னா, அவங்கள கூப்பிடுவாங்க. இந்த மாரி சிஸ்டம்ல என்ன பண்ணுவாங்கன்னா, என்ட்ரி பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு மேனுவலா நமக்கு இந்த மாரி செக் பண்ணிருவாங்க. செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கு உள்ள நமக்கு சிஸ்டம்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அத செக் பண்ணதுக்கு கூப்பிடுவாங்க. அத கடைசியா நம்ம அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் நம்ம அமைச்சர்கிட்டயோ, இல்ல முதலமைச்சர்கிட்டயோ அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வாங்க தான் போறோம். ஸோ அதனால இத நினைச்சு, இத பார்த்து நீங்க ஒரு மோட்டிவேட் ஆயி, நீங்க கண்டிப்பா இன்னும் நம்ம உங்களுடைய படிப்பு பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் அதிகமா வீரியமா ஆரம்பிங்க. அதிகமா எம்சிக்யூ பிராக்டிஸ் பண்ணுங்க. நான் ஏற்கனவே என்னுடைய காணொலியில முன்னாள் காணொலியில போட்டிருக்கேன். எம்சிக்யூஸ் பிராக்டிஸ் பண்றதுக்காக நீங்க யுஜிசி நெட்டோடைய கொஸ்டின் பேப்பரும், கேரளா செட்டு, கர்நாடகா செட்டு இந்த செட்டோடைய கொஸ்டின் பேப்பர் நீங்க தரோவா நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணாலே நமக்கு போதுமானது. நம்ம அதிகமான மதிப்பெண் வாங்க முடியும். ஏன்னா நம்ம என்னதான் படிச்சாலும் நம்ம எம்சிக்யூ பிராக்டிஸ் என்பது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க என்னதான் படிச்சுட்டு போனாலும் நமக்கு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கேட்கறது எம்சிக்யூஸ் தான் நம்ம கேட்குறாங்க. அப்போ எம்சிக்யூஸ் நமக்கு பிராக்டிஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப முக்கியமானது. அதுவும் எந்த டைம் நம்ம பிராக்டிஸ் பண்ணோம்னா, தேர்வு பார்த்தீங்கன்னா காலையில 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் தான் 1 மணி வரைக்கும் தான் தேர்வு நடக்க போகுது. அப்போ இந்த டைம்ல நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. டெய்லி இந்த டைம்ல பிராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா அப்போதான் நமக்கு அந்த பிராக்டிஸ் நமக்கு வரும். அங்க போய் நம்ம தேர்வு நேரத்துல நம்ம ஒரு லோவா ஃபீல் பண்ண மாட்டோம். ஒரு நல்லா நம்ம ஏற்கனவே பிராக்டிஸ் பண்ணிருக்கோம்ல. பிராக்டிஸ் பண்ண ஒரு விஷயம் பிராக்டிஸ் பண்ண என்ன ஆகும்னா உங்களுக்கு ஈஸியா மாறிடும். ஸோ அதனால நீங்க ஒரு 10 நாள் 20 நாள் என்ன பண்ணுங்கன்னா, அந்த தேர்வு நேரத்துல இந்த கரெக்டா அந்த 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் இந்த தேர்வு நேரத்துல நீங்க தேர்வு எழுதி பாருங்க. டெய்லி எம்சிக்யூ பிராக்டிஸ் இந்த நேரத்துல நீங்க பண்ணி பாருங்க. அது நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும்.
ஏன்னா நானும் படிக்கும்போது என்ன பண்ணேன்னா, இதே மாரி தான் சிஸ்டம்ல என்ன பண்ணுவேன்னா, எம்சிக்யூஸ் பிராக்டிஸ் பண்ணுவேன். கரெக்ட்டா அந்த சிஸ்டம்ல பார்த்தீங்கன்னா, அந்த டைமிங் அந்த 3 ஹவர்ஸ் டைமிங் அத யூஸ் பண்ணுவேன் நான். ஆனா அத யூஸ் பண்ண நம்ம பிராக்டிஸ் பண்ண நமக்கும் அங்க என்ன ஆயிருக்கும்னா, நம்ம தேர்வு நேரத்தில நமக்கு ஈஸியா அமைஞ்சிரும். 3 மணி நேரம் நம்ம உட்காரணுமா, தேர்வு எழுதணுமா, ஒரு லோவா ஃபீல் ஆகுதா, ஒரு தலைவலி வருதா அப்படின்னு சொல்லி சில பேருக்கு அந்த மாரி ஏற்படும். தேர்வு நேரத்தில பார்த்தீங்கன்னா, உள்ள போயிட்டு எக்ஸாம் ஹால்ல பார்த்தீங்கன்னா, லைட்டா ஷிவரிங் ஆகும். கொஸ்டின் பேப்பர் எப்படி வரப்போதோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம் வரும், ஒரு ப்ரெஷர் வரும். பாஸ் பண்ணுவோமா, பாஸ் பண்ண மாட்டோமா அதெல்லாம் யோசிப்போம். ஆனா நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, நமக்கு அந்த யோசனைலாம் வராது. நம்மளுடைய யோசனைகள்லாம் எப்படி இருக்கும்னா, என்ன கொஸ்டின் அதுக்கு உண்டான ஆன்சர் என்ன? ஸோ அந்த யோசனை தான் இருக்குமே தவிர, மத்த யோசனைகள்லாம் வராது. நீங்க பிராக்டிஸ் பண்ணாம போய் சடனா நீங்க ஒரு தேர்வுல போய் உட்கார்ந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு அந்த பயம் இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு அந்த தேர்வு பயம் இருக்கும். அந்த தேர்வு ப்ரெஷர் இருக்கும். ஸோ அதனால டெய்லி நீங்க இந்த டைமிங்ல பிராக்டிஸ் பண்ணுங்க. கண்டிப்பா நமக்கு புதிய தேதி வந்தா கூட ஓகே. இல்ல பழைய தேதி 12ஆம் தேதியே நமக்கு எக்ஸாம் நடந்தா கூட ஓகே. நாம தான் வெற்றி பெறுவோம். நமக்கு ஒரே ஒரு வேக்கன்சி தான் தேவை. நமக்கு ஒரே ஒரு வேக்கன்சி தேவை. அதோட இலக்கு வச்சு நீங்க உங்களுடைய படிப்ப நீங்க அ தொடர்ந்து படிங்க. ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.